ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஒன் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த விலாகு. அன்றைக்கி காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுலேருந்தே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பூரி தான் செஞ்சுருந்தோம். மொதல் நாளே நைட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பூரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்றைக்கி காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திருந்தோம். சரி பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பூரி செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 கப்பு கோதுமை மாவு, அதே கப்பில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் போல் வந்துட்டு பேக்கிங் சோடாவுமே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்தோமோ அதில் 1 கப் அளவுக்கு பாலுங்கிறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பால் வந்துட்டு பத்தலை, அதனால் இன்னொரு கப்பை வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், நம்ம ஊற வைக்கும் போது கொஞ்சம் இலக்கி கொடுக்கும். இது வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக பூரி வரும். பட் நமக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். அதுவே சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா ஊறின பிறகு குட்டி குட்டி பாலாக எடுத்து நல்லா வந்து மெல்லிசாக தேய்ச்சி, ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ஓரளவு வந்துட்டு திக்காக இருக்கணும். நல்லா வந்து தேய்ச்சிட்டு சுட்டு எடுத்துருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு ரவுண்டாக வேணும்னா நல்லா ரவுண்டாகவும் தேய்ச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா எதனா வந்து கட்டர் இருந்தால் இந்த டிஃபன் பாக்ஸோட மூடி இருந்துச்சுன்னா எடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். பட் நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது, எப்படி செஞ்சாலும் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா சிம்பிளாக வந்து தேய்ச்சிட்டு எண்ணெய் சூடானது ஒவ்வொன்றா சேர்த்து பொரித்து எடுத்துருந்தேன். பொதுவாக எப்போவுமே வந்துட்டு பூரி சுடும் போது ஃபஸ்ட்டு பூரி வந்துட்டு நல்லாவே வராது. நம்ம எண்ணெய் வந்து ஒழுங்காக சூடாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம். நல்லா வந்துட்டு எண்ணெய் சூடாக இருந்திருக்கும் நம்ம பூரி பொரிக்கும் போது, அப்போ தான் நல்லா ஃபஸ்ட்டு பூரியே நல்லா உப்பி இந்த மாதிரி சூப்பராக வரும். இதே மாதிரி நான் வந்துட்டு எல்லா பூரியுமே வந்துட்டு சுட்டு எடுத்துருந்தேன். பூரி எல்லாமே சுட்டு முடிச்சுட்டு எல்லாருக்குமே சுட சுட கொடுத்துட்டு நானுமே சாப்பிட ஆரம்பித்தேன். பூரி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. உங்களுக்கு வந்துட்டு பூரி வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது கலர் வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு மோஸ்ட்லி கோதுமை மாவு போட்டு நிறைய பண்ணுறதால கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கையோடு வந்துட்டு லஞ்சுக்குமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக காலையில் பூரி சாப்பிட்டாவே அந்த டே ஃபுல்லாகவே வந்துட்டு லேசியாக இருக்கும், ஏதோ மயக்கமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரசம், அது கூட வந்துட்டு சொரக்காய் போட்டு சொரக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு அடுப்பில் வந்துட்டு குக்கரில் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த கூட்டுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கூட்டுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், கொஞ்சம் வந்துட்டு சின்ன உள்ளி போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சின்ன உள்ளி, கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பும் கூடவே வந்து சுரக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ரசத்தை கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ரசம் கொஞ்சம் காரசாரமாக, இது வந்துட்டு கொஞ்சம் மைல்டான காரத்தில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் பண்ணியிருந்தேன், மாங்காய் ஊறுகாய். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 2 நாள் வந்துட்டு வெளியில் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் வந்துட்டு வெயிலில் காய வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன். அப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்க்காக வெளியே போக வேண்டியிருந்துச்சு. கொஞ்சம் பேக்கிங் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதால இங்கேருந்து கிளம்பி வந்துட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ஜெயநகருக்கு தான் போயிருந்தோம். அங்கே தான் வந்துட்டு பேக்கிங் சப்ளையர்ஸ் வந்துட்டு ஹோல்சேல் ஷாப் கிடைக்கும், அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு உடனேவே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் பயங்கர வெயில். சரி கொஞ்சம் சாயந்தரம் போகலான்னு பார்த்தா சாயந்தரத்துக்கு மேலே நல்லா இருட்டிட்டு மழை வர மாதிரி ஆகிடுச்சு. சரி என்ன தான் ஆனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் போனது வந்துட்டு கர்நாடகா பேக்கர்ஸ், அந்த ஷாப்பில் தான் எல்லாமே வந்து கிடைக்கும். இதுக்கு முன்னால் நான் வேற ஒரு ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு இருந்தேன். பட் அங்கே வந்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்காது. பட் இங்கே வந்துட்டு பேக்கிங் தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். டாப்பர்ஸு, அது கூட வந்து சாக்லேட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, அப்புறம் ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும். அது கூடமே மோல்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் கேட்கணுமோ அந்த சைஸுமே கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரினா கூட சொல்லிட்டு வந்து அவங்க பண்ணி தருவாங்க. மோல்டு கொக்கோ பவுடர், மோல்டு கோகோ பவுடர் இருக்குது.
அது ரொம்ப சின்னதாக இருக்கே. காமிங்க. நான் ப்ரௌனி செய்ய தேவையான பொருளை தான் வாங்க போயிருந்தேன். தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியவும் வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கும். அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச மசாலா பூரி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து வந்துட்டு சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாமே காம்பவுண்ட் சாக்லேட் தான், ஒயிட் காம்பவுண்ட். எல்லாமே வந்துட்டு மாடு பிராண்ட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 400 கிராம். இது மில்க் காம்பவுண்ட், இதுவுமே சேம் பிராண்ட் தான், 400 கிராம். அடுத்து இது வந்துட்டு டார்க் சாக்லேட், இதுவும் சேம் பிராண்ட், 400 கிராம். அப்புறம் இது வந்துட்டு கொக்கோ பவுடர், இது வந்துட்டு அரை கிலோ 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து இதுவுமே வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் தான், 2M பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு அரை கிலோ. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 189. பட் இது 400 கிராமே வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்து பட்டர், அன்சால்டட் பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நந்தினி பிராண்ட்லேருந்து. அடுத்து பேக்கிங் ட்ரே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு 1/2 kg வந்துட்டு அளவு பிடிக்கக்கூடியது. நல்லா க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக. அவ்வளோதான் இன்றைக்கி ஷாப்பிங்கில் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்து மொத்தமாக பார்க்கலாமா?